வேதத்தை திறந்து நம்ம எல்லாரும் இன்றைக்கு இந்த 13வது நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இன்று கர்த்தர் சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். 21வது சங்கீதத்திலே 21வது அதிகாரம் ஆதியாகமம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 13வது நாள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலையும் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் இனி செய்கிற காரியத்திலே மனுஷன் இருக்கிறானோ இல்லையோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். இப்பொழுது நீங்கள் மனசிலே நினைக்கிற அந்த காரியத்திலே ஹல்லேலூயா, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ பண்ணுகிற பிரயாணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ செய்கிற வேலையிலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ எடுக்கிற எல்லா முயற்சிகளிலையும் நான் உன்னோடு கூட. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி, நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். இந்த வார்த்தையை சொல்லுகிறவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் பல இடங்களிலே மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறாரு. ஆனா இந்த இடத்திலே தேவனுடைய மனுஷனுக்கு சொல்லப்படுகிற வார்த்தை யாரால வருது அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே அபிமலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பீகோலும். அப்படின்னா இவங்க யார் அப்படின்னா, ஒரு நாள் இவர்களுக்கு விரோதமானவர்கள், ஒரு நாள் இவர்களை எதிர்த்தார்கள். அப்படின்னா அந்நியர்கள், மற்ற மனிதர்கள். இவர்களோடு சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்களுக்கு விரோதமானவர்கள், அவர்களுக்கு வித்தியாசமானவர்கள். ஆனா அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது அப்படின்னா, நீ செய்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நான் நம்புறேன், உங்க சொந்தக்காரங்களுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்க மேனேஜருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது, உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்த மனிதனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரப்போகுது. என்ன வார்த்தை அப்படின்னா, நீ செய்கிற எல்லாவற்றை பார்க்கும்போது கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் என்று சொல்ல போகிறார்கள். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற காரியத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனாலே, அதை கர்த்தர் நினைக்கிறதுனாலே, கர்த்தர் அதை பெருக பண்ணுகிறதுனாலே, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை காண போகிறார்கள். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனே அப்படிதான். கேரார் மேய்ப்பர் அந்த துறவு அந்த தண்ணீர் தங்களுடையது என்று அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். ஏசேக்கில் வாக்குவாதம் பண்ணினார்கள், சித்னாவில் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆனால் ரகபோத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு அங்கே இடம் உண்டாக்கினார், ஆண்டவர் அங்கே பெருக பண்ணினார். என்னதான் இவனை எவ்வளவு வித்தியாசமா இவனை நடத்தினாலும் அவ்வளவுதான், இவன் நமக்கு செட் ஆகலையே, இவன் நல்லா இருக்கிறானே, அவனை கர்த்தர் ரகபோத்திலே ஆசீர்வதிக்கிறதை கண்டு அவனை வெறுத்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், தள்ளினவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம். நான் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிள்ளையை, இந்த ஆண்டு முடிகிறதற்குள்ளே ஒரு கூட்டம் உங்களிடத்துல சொல்ல போகிறது, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள்,
ஹalleluya. உன்னுடைய கரத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கினவர்கள் சொல்ல போகிறார்கள். ஹalleluya. உன் துறவை தூர்த்து போட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உனக்கு விரோதமாய் பகையாய், உனக்கு விரோதமாய் பொறாமைப்பட்டவர்கள் சொல்ல போகிறார்கள். உன் கூட வேலை செய்கிறவர்கள் சொல்ல போகிறார்கள். ஹalleluya. உங்க பார்ட்னர் சொல்ல போறாங்க. ஆமென். உங்கள் சொந்தங்கள் சொல்ல போகிறார்கள். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்கள். கையை உயர்த்தி எல்லாரும் ஒன்று சொல்லுவோம். இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ராஜாவே, ராஜாவே, என்னுடைய ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தை நிஜமானதானால் இது உம்முடைய வார்த்தையா இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நான் நம்புகிறேன். வெகு சீக்கிரத்திலே ஹalleluya. தகப்பனே, இந்த வார்த்தையை என் காதுகள் கேட்கணும். சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க இந்த காரியத்தை சொல்ல போறாங்க. உங்க வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகிறது. ஒரு சந்தோஷம் உங்களுடைய வீட்டிலே உண்டாக போகிறது. ஒரு பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட போகிறது. ஒரு ஊழிய அழைப்பு உங்களுக்கு வரப்போகிறது. கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற நாள் வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ணுகிற நாள் வரப்போகிறது. அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு முழுக்க நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நான் நம்புறேன், விழுந்து போன கூடாரத்தை கர்த்தர் எடுப்பித்து நிறுத்துவார். தள்ளாடுகிற முழங்கால்களை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். ஒருவேளை நிற்கிறதற்கு கூட பலன் இல்லாமல் தள்ளாடுன ஒரு சூழ்நிலையில் இந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். பாஸ்டர், நான் ஒன்றுமே பண்ண முடியல, எனக்கு என்னமோ இருளாகவே இருக்குது என் வாழ்க்கை, நான் என்ன பண்ண போகிறேன்? நான் செய்கிற காரியமெல்லாம் தோல்வியாக போகுது, நான் செய்கிற காரியம் எல்லாம் நஷ்டமாக வந்துருச்சு, எனக்கு ஒன்றுமே வாய்க்கலை. ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவனுடைய மனுஷனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ செய்கிற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது கர்த்தர் உம்முடனே கூட இருக்கிறார் என்று அந்நியர்கள் தேவனுடைய மனுஷனை பார்த்து சொன்னார்கள். ஆமென். சொல்லுங்கள். உங்களுக்கும் சொல்லப்படுகிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா.